நீங்கோ எசேக்கியா ராஜாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாக இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ உன் நாட்களோடே 15 வருடம் கூட்டுவேன். ஏசாயா 38:5. இந்த நாளில் அக்டோபர் 14, 2025 நம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு இந்த வசனத்தை வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். அதாவது ஒரு டிக்ரி அண்ட் டிக்ளரேஷனாக இதை கொடுக்கிறார். நம்ம வாழ்க்கையில் நம்மக்கிட்ட தேவனாகிய கர்த்தர், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் என்று தன்னை வெளிப்படுத்தும் பொழுது, தாவீதுக்கு அவர் என்ன கொடுக்குறாரு? நித்திய கிருபையுடன் இறங்குவார். அதே சமயம் தாவீதின் குமாரனாய் தேவனே இருக்கிறார். ஸோ இந்த நாமத்தினால தேவன் தன்னை வெளிப்படுத்தும் பொழுது நம்மளுடைய ஆயுசு நாட்களை கூட்டுவதற்காக அவர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு நம் கண்ணீரை காண்கிறவராய் இருக்கிறார். மன்றாட்டு என்பது நாம் கர்த்தருடைய பாதத்தில் பிடித்து கொண்டு ஆண்டவரே எங்களை கைவிடாதேயும் சொல்லி கதறுவது. விண்ணப்பம் என்பது தாழ்மையோடே கண்ணீரோடே அவருடைய பாதத்தில் காத்திருந்து தகுதி இல்லாதது போல எண்ணுகிறோம் இல்லையா? அதை தான் அது குறிக்கிறது. இதில் இன்றைக்கி இந்த வசனம் ஸ்பெஷலாக ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, தாவீதின் குமாரனாகிய நம்முடைய இயேசு கிறிஸ்து மகிமைப்பட போகிறார். ஆமென்.